இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 90 அதிகாரம் 1 ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி மோசே தேவனிடத்துல ஜெபிக்கிற ஒரு ஜெபமாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், அவர் நமக்கு கேடகமாயிருக்கிறார், அவர் நமக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறார். ஆம், நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்காக எப்படி ஜெபித்தார்களோ அதை காட்டிலும் நம்மளுடைய ஜென்ரேஷனுக்காக அதிகமாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு பாரத்தை தேவன் நமக்கு இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்மை காத்த தேவன் நம்மளுடைய தலைமுறைகளையும் அவர் காக்க வேண்டும். பிள்ளைகளுடைய பெரிதான சமாதானத்தை நாம் பார்க்க வேண்டும் என்பது நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சையா இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் உன் தலைமுறைக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஆபிரகாமின் தேவன் ஈசாக்குக்கு, ஈசாக்கின் தேவன் யாக்கோபுக்கு, யாக்கோபின் தேவன் யோசேப்புக்கு இருந்ததை போல ஆண்டவர் ஜெனரேஷனாய் அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது ஈசாக்கோட வாழ்க்கையில நிறைவேற்றின தேவன் இன்றைய நாளில் உங்களுக்கு எதெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்துவங்களை உங்க தலைமுறைகளில் அவர் நிறைவேற்றுகிற வல்லவராயிருக்கிறாரு. கர்த்தரிடத்துல நம்மளுடைய பிள்ளைகளை குறித்தும் பிள்ளைகளுடைய பாரங்களை குறித்தும் யாராகிலும் நீங்க ஜெபித்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர்களாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஒருவேளை பிள்ளை இல்லாதவர்களாய் இருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களுக்கான அந்த கர்ப்பத்தின் கனியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என் ஜெனரேஷன் என்னோடு அழிந்து போகுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாரா? உன் தலைமுறைகளை தேவன் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். வானத்தின் நட்சத்திரத்தை போல கடல் மணலை போலவும் பெருக பண்ணின தேவன் சந்ததிகளை இந்த நாளில உன் குடும்பத்துல உனக்குள்ள ஒரு ஜெனரேஷன் அவர் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறாரு. ஒருவேளை பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி குழம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிற உங்களுடைய மனதிற்கு தேவன் ஆறுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரு. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதைகளை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் உங்க பிள்ளைகளுக்கு மகா பெரிய கேடகமாய் இருந்து அவர் உங்க பிள்ளைகளுக்கு போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாளில இந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்க குடும்பத்துல உங்க ஜெனரேஷனுக்குள்ள ஆசீர்வாதத்தையும் பலனையும் சமாதானத்தை காணும்படியாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you.